வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 15 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக 15 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இந்த சென்டென்சஸ் உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். ஸோ இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், உங்களிடம் நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I didn't tell you anything wrong. உங்களிடம் நான் எதுவும் தவறாக சொல்லவில்லை அப்படின்னா I didn't tell you anything wrong. ராங்னா தவறாக, டெல்னா சொல்கிறது. உங்களிடம் நான் எதுவும் தவறாக சொல்லவில்லைன்னா I didn't tell you anything wrong. நெக்ஸ்ட் ஒன், ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா why are you sad. சேட்னா சோகமாக அல்லது வருத்தமாக அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படின்னா why are you sad. ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், why are you sad. அடுத்த சென்டென்ஸ், வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியே, ஹெவிலினா மிகவும் அதாவது அதிகமாக. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அவுட் சைட்னா வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அவுட் சைட்னா வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போது என்ன நேரம் என்று தெரியுமா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டூ யூ நோ வாட் டைம் இட் இஸ். அதாவது இப்போது என்ன நேரம் என்று தெரியுமா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டூ யூ நோ வாட் டைம் இட் இஸ். டூ யூ நோ வாட் டைம் இட் இஸ் அப்படின்னா இப்போது என்ன நேரம் என்று தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு டூ யூ நோ வாட் டைம் இட் இஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன வகையான தொழில் செய்கிறீர்கள். என்ன வகையான தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் யூ இன். வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் யூ இன் அப்படின்னா நீங்கள் என்ன வகையான தொழில் செய்கிறீர்கள். பிஸ்னஸ் அப்படின்னா தொழில் அல்லது வணிகம் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். நீங்கள் என்ன வகையான தொழில் செய்கிறீர்கள் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் யூ இன். நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு கிளம்புவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வாட் டைம் ஷெல் வி லீவ். வாட் டைம் ஷெல் வி லீவ் அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்புவோம். லீவ் அப்படிங்கிற வேர்போட மீனிங் என்னென்னா ஒன்றை அல்லது ஒருவரை விட்டு செல்வது. அந்த ஒன்றை விட்டு அல்லது ஒருவரை விட்டு செல்வது, கிளம்புறதுங்கிறோம்ல, அந்த அர்த்தத்தை தருது. எத்தனை மணிக்கு கிளம்புவோம்னா வாட் டைம் ஷெல் வி லீவ் அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்புவோம். ஸோ அதுக்கு பதிலாக சுமார் 10 நிமிடங்களில். சுமார் 10 நிமிடங்களில் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் in about 10 minutes. சுமார் 10 நிமிடங்களில், அதாவது நம்ம 10 நிமிடத்தில் கிளம்புவோம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சுமார் 10 நிமிடங்களில் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் in about 10 minutes. in about 10 minutes, சுமார் 10 நிமிடங்களில். அடுத்த சென்டென்ஸ், அவன் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he will pay by credit card. he will pay by credit card. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அவன் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவான்னா he will pay by credit card. அடுத்த சென்டென்ஸ், நியூசிலாந்தில் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்கும். நியூசிலாந்தில் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வின்டர் இன் நியூசிலாந்து கேன் பி வெரி கோல்டு. வின்டர் இன் நியூசிலாந்து கேன் பி வெரி கோல்டு. வெரி கோல்டுனா மிகவும் குளிராக. ஸோ வின்டர் இன் நியூசிலாந்து கேன் பி வெரி கோல்டு அப்படின்னா நியூசிலாந்தில் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்கும். வின்டர்னா குளிர்காலம். நியூசிலாந்தில் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்கும்னா வின்டர் இன் நியூசிலாந்து கேன் பி வெரி கோல்டு. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம், நேற்று அவன் வேலைக்கு தாமதமாக வந்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he was late for work yesterday. he was late for work yesterday அப்படின்னா நேற்று அவன் வேலைக்கு தாமதமாக வந்தான். லேட்டுனா தாமதமாக. நேற்று அவன் வேலைக்கு தாமதமாக வந்தான்னா he was late for work yesterday. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம், கவலைப்படாதே இனிமேல் எல்லாம் மாறும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா
டோன்ட் worry அப்படின்னா கவலைப்படாதே. எவ்ரிதிங் வில் சேஞ்ச் ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் எல்லாம் மாறும். எவ்ரிதிங் வில் சேஞ்ச் ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் எல்லாம் மாறும். அதாவது கவலைப்படாதே, இனிமேல் எல்லாம் மாறும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கவலைப்படாதேன்னா டோன்ட் worry. இனிமேல் எல்லாம் மாறும்னா எவ்ரிதிங் வில் சேஞ்ச் ஃப்ரம் நவ் ஆன். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களுடைய யோசனையை பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வுட் லைக் டு ஹியர் மோர் அபவுட் யுவர் ஐடியா. ஐ வுட் லைக் டு ஹியர் மோர் அபவுட் யுவர் ஐடியா. ஐடியா மீன்ஸ் என்னென்னா, அதாவது யோசனை, எண்ணம், கருத்து, அந்த அர்த்தத்தை கொடுக்குது. உங்களுடைய யோசனையை பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஹியர் மோர் அபவுட் யுவர் ஐடியா. ஹியர் அப்படின்னா அறிய அல்லது கேட்கங்கிறவங்கள ஹியர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஐ வுட் லைக் டு ஹியர் மோர் அபவுட் யுவர் ஐடியா அப்படின்னா உங்களுடைய யோசனையை பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன். அடுத்த சென்டென்ஸ், என்னுடைய யோசனை உங்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதாவது மிகவும் மாறுபட்டது. என்னுடைய யோசனை உங்களுடைய இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ஐடியா இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர்ஸ். மை ஐடியா இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர்ஸ் அப்படின்னா என்னுடைய யோசனை உங்களுடைய இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அல்லது மிகவும் மாறுபட்டது. இந்த இடத்துல ஐடியானா யோசனை அல்லது எண்ணம், கருத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். மை ஐடியா இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர்ஸ் அப்படின்னா என்னுடைய யோசனை உங்களுடைய இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உங்கள் தொழிலுக்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா? உங்கள் தொழிலுக்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டூ யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் யுவர் கேரியர். டூ யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் யுவர் கேரியர். பிளான்னா திட்டம். டூ யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் யுவர் கேரியர்னா உங்கள் தொழிலுக்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா அப்படின்னா டூ யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் யுவர் கேரியர்னா உங்கள் தொழிலுக்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஆஸ்க்னா கேட்குறது, கேள்வினா கொஸ்டின். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமான்னா கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின் அப்படின்னா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா. கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். இதோட 15 சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.